ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரபோது இது கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். சட்டுன்னு 5 மினிட்ஸில் மேக் பண்ணிடலாம். இதை மீல் மேக்கரை நல்ல ஒரு சுடுதண்ணியில் நம்ம போட்டு ஊற போட்டு 10 மினிட்ஸில் அதை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு பவுலில் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சிக்கன் 65 பவுடர் போட்டுக்கணும். இதோட தேவைப்பட்டால் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம மீல் மேக்கரோட ஆட் பண்ணிடணும். இப்போ எல்லாமே நம்ம கலந்துக்கிட்ட போது இது மாதிரி கிடைக்கும். நம்ம காரம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். சால்ட்டும் தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இதே நம்ம இப்போது டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மீல் மேக்கர் தான் நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அவங்களும் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்தாலே அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா வறுத்துக்க போது இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நம்ம கிண்டி விட்டுட்ருக்கணும். ஆனால் இதை ரொம்ப தீ அதிகமாக வைக்கக்கூடாது. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோலையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நிறையா எண்ணெய் குடிக்கிறதாயிடும். அதிகமாக வச்சுருந்தாலும் அது ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ கோல்டன் கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இதில் மீல் மேக்கரும் நம்ம அரிசி மாவும் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த பால் சைஸ் இந்த மீல் மேக்கர் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சரியாக தெரிகிறதில்ல. இன்னும் பெரிய சைஸ் மீல் மேக்கர்லாம் இருக்குது. அந்த மாதிரி வாங்குகிறப்போ நீங்கள் அது நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் மாதிரி நல்லா பயங்கரமாகவே வரும். அந்த மாதிரி பெரிய சைஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க. சில குழந்தைங்களுக்கு இது வெறுமனை பொரிச்செடுத்து இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும். சில பேருக்கு இதில் நம்ம ஆனியன் போட்டு நம்ம கொஞ்சம் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரை போட்டு அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து அந்த மாதிரி கொடுத்தா அதுவும் சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும். எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை ஒரு 3 or 4 டைம்ஸ் நான் போட்டு பார்த்து நிறையா அதிகமாக மீல் மேக்கர் எல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் குழந்தைங்க வரும்பொழுது இது சூடாக வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு. இதை ஈஸியாக செஞ்சிடலாம். 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஈஸியாகவும் நம்ம கற்றுக்கலாம். அதனால் கற்றுட்டு இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
இந்த மீல் மேக்கர் செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சட்டுன்னு 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.